கோப்புக்கு போனோம். கோப்புக்கு போக நார்மல் காய்ச்சல் தான். இந்த மருந்தை குடிக்க ரெண்டு மருந்து ஒரு குளிச்சைக்கு இந்த இவங்க அந்த அதையும் குடிச்சு இங்கே வந்த முடியும் திரும்பி பார்த்துக்கணும். திரும்ப அன்றைக்கு 14ஆம் தேதி இரவு காய்ச்சல் திரும்ப கொள்ளடிச்சு பயம் பண்ணிட்டா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நின்று அது நார்மல் காய்ச்சல் தான். திரும்ப 14ஆம் தேதி பாட்டுக்கு இருக்க வேண்டியது போகிறோம். அங்கே பாட்டுக்கு ஏழாம் பாட்டுக்கு தான் அட்மிட் ஆகணும் பண்ணி இருக்குது. ஏழாம் பாட்டு தான் அட்மிட் ஆகணும். அவராதான் இப்போ கண்டித்து வச்சு கொண்ட மாதிரி இரண்டாண்டு உடனே இந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் 4 மணிக்கு பிள்ளைக்கு நோம்பல தாரி கூட்டிட்டு போகலாம். அப்போ அதுக்கு போயிருந்து ரெண்டு நாளைக்கு வெளியில கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி வைக்கணும் டெங்கு. அப்போ ஹாஸ்பிட்டலே 2 நாள் டெங்கு பார்க்கக்கூடிய வசதி இல்லைல்ல. அப்போ அன்னே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு விசாரணை செய்யறாங்களா உங்களுக்கு? சாமான் விடுவிக்கு இல்லை. நாங்கள் ப்ரைவேட்டாக பார்த்த இது அவங்க சரவணன் சாரை புக் பண்ணி பார்த்து அந்த போட்டி விட அவங்களுக்கு தான் அடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணின ரிப்போர்ட் கூட தான் இருக்கு. அடுத்தது பிள்ளை வகுப்பில் இருந்து அவங்க இங்கே எம்ஓஜியில் பார்த்த அந்த ரிப்போர்ட் அந்த இது ஃபைல் அந்த இது கூட அவங்க தான் இருக்கு. ஏனும் இவ்வளவு இந்த வாய்ப்பு தெரிஞ்ச மாவட்டத்தில் அதை செக் பண்ணுறதுக்குரிய வசதி இல்லை என்று அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு டெங்கு அது மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். டெங்கு அறிஞ்சு போட்டு அவங்க முந்தி பிள்ளைங்க கூட வச்சிருக்கலாம். பிள்ளை பிறந்து 5 நாளைக்கு காய்ச்சி கரைச்சி எல்லா பேரும் கரைச்சி வச்சிருக்கா அண்ணக்காரோட வச்சுக்கிறாங்க. என்னமா அம்புள்ள மோசம் போய் அவங்கள அப்படி சொல்லி விட்டுருங்க. இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தது எப்படியோ பிள்ளை இருக்கிறதா நான் இனி இந்த வேலைக்கு நடக்காத மாதிரி அதை பார்த்து